ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே பரிசுத்த சேனை காவலர்களின் ஊழியத்தின் சார்பாக ஜெபிக்கும்படி ஆயத்தமாகி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் உறவோடு கூட இருந்து ஆண்டவரை உங்களை நடத்தி உங்களையும் உங்கள் வீட்டாரும் ஆசீர்வதிப்பார்கள். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ளே கடந்து போகும். தலைப்பு வேதத்தை மறவாதே என்ற தலைப்பிலே நான் உங்களோட பேசுவேன். வேதத்தை மறவாதே. ஆமா, வேதம் முக்கியம். ஆண்டவர் வேதத்தை நமக்கு தந்திருக்கிறார், வேதத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை ஒரு நாள் நாம் மறக்கவே கூடாது. மறந்தால் நமக்கு சில கஷ்டங்கள் ஏற்படும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருடைய வேதத்தை இன்னைக்கு செல்போனுக்குள்ளே எல்லாரும் வச்சிருக்கிறதே பார்க்கணும். செல்போனுக்குள்ளே வேதம் இருக்குது, பாடல்கள் இருக்குது. வேதம் என்று தனியாக பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு புத்தகம் வேத புத்தகம். வேத புத்தகம் எப்போதும் நம்முடைய வீட்டுல இருப்பது மாத்திரமல்ல, நாம் ஆலயத்துக்கு போகும்போது எல்லாவற்றிலும் அந்த வேத புத்தகம் நம்மோடு கூட இருக்க வேண்டும். வேதத்தை ஒரு நாள் நம்ம மறக்கவே கூடாது. இது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது, தேவனுடைய ஜனத்துக்கு கொடுக்கப்பட்டது. பைபிள்ல அப்படித்தான் வாசிக்கிறோம். வேதத்தை மறந்தால் நமக்கு சில அநேக தடைகள், அநேக நஷ்டங்கள், அநேக போராட்டங்கள் காணப்படுகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம். அதை குறித்து இந்த வேளையில நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதாவது பாருங்க, முதலாக வேத புத்தகம், வேதத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் 78 சங்கீதத்தை எடுத்து வச்சிருங்க. 78 சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. நம்ம 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் இஸ்ரவேலில வேதத்தை ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். எதற்காக ஏற்படுத்தினார்? அதை அந்த வேதத்தை ஏற்படுத்தி அந்த பிதாக்களுக்கு ஒப்பு கொடுத்து, இதை நீங்கள் வாசிக்கணும், இதை உங்களோட பிள்ளைகளுக்கு இதை குறித்து நீங்க சொல்லணும். அந்த பிள்ளைகள் தங்களுக்கு வருகிற பெண் சந்ததியாக பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு இதை அறிவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் ஆரம்பித்தது அந்த வேதம். அந்த வேதம் இன்றைக்கு வரைக்கும், அந்த வேதம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அது காணப்படுகிறது, வைத்திருக்கிறோம். ஏன் அப்படின்னா, தேவன் கொடுக்கிற கட்டளை தான் விளக்கு. பைபிள்ல வாசிக்கிறோம், நீதிமொழி 6:23 வாசிக்கிறோம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். இந்த வேதம் வெளிச்சம் கொடுக்குது நம்முடைய வாழ்க்கை, வெளிச்சம் மட்டும். பைபிள் அப்படித்தான் சொல்லுது. நீதிமொழி 6:22, 23 வாசிக்கிறோம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ வேத வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில இந்த வேதத்தை மறக்க கூடாது. வேதம் நமக்குள்ள இருக்குமானா, நமக்குள்ள நம்ம வீட்லயும் இருக்கணும், நமக்கு உள்ளே இருக்கணும். வாழ்க்கையில ஆண்டு பெரிய வெளிச்சத்தை கொடுப்பார். அநேகருடைய வாழ்க்கையில வேதத்தை மறந்து போவதை பார்க்கணும். வேதம் வாசிக்கிறது இல்ல, ஆலயத்துக்கு வரும்போது வேதத்தை கொண்டு வருவதும் இல்லை, செல்லுலயும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ள இன்னைக்கு நாம் காணப்படுகிறோம். அப்படி நாம் காணப்படும்போது வேதத்தை அநேகர் மறந்து போகிறார். ஆதி நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில இந்த வேத புத்தகத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஆனால் என்ன சொன்னார் அப்படின்னா, 5ஆம் வசனத்தில் வாசித்தே இருக்கணும், அதை உங்களுக்கு பிதாக்களுக்கு கட்டிட்டு உங்க பிள்ளைகளுக்கும் இனி பிறக்கிற பிள்ளைகள் சந்ததியாருக்கு அறிவிக்கணும்னு சொன்னார். எதுக்காக அந்த வேதத்தை அவர் ஏற்படுத்தினார்னா, 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கு என்ன எழுதப்பட்டது. ஏன் அப்படின்னா, தேவன் இதுவரைக்கும் உங்களுக்கு செய்த செயலை மறந்து கூடாது. நீ அந்த செயலை நீ மறந்து கூடாது. அது மாத்திரம் அவர் நம்பிக்கை நீ ஆண்டவர் மேல வச்சிருக்கணும், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும். இதுக்காக தான் வேதத்தை நமக்கு எழுதி கொடுத்தாரு. அது மாத்திரமல்ல, மற்ற ஜனங்களை போல நீ காணப்படக்கூடாது. அந்த 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் சோதரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இருதயத்தை சுவைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாக தங்கள் பிதாக்களுக்கு ஒப்பாக கூடாது. முரட்டாட்டம் உள்ள இருதயத்தை சுமைப்படுத்தாத ஜனங்களோடு போல நீ காணப்படக்கூடாது. ஆகையினால தேவனை நீ நேசிக்கணும் அப்படின்னு அவன் எழுதி கொடுத்திருந்தார். ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர்களோ அந்த வேதத்தை அவர்கள் மறந்துச்சாங்க.
அது வேதத்தை மறந்துட்டாங்க. 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளையின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர்கள் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களை மறந்துச்சாங்க. ஆண்டவர் வேதத்தை எழுதி கையில கொடுத்துட்டார். எப்பா நீ இதை வாசிக்கணும், உன் பிள்ளைகளுக்கு வாசி கொடுக்கணும், உன் பிள்ளைகளுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு இங்க இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஏற்படுத்த. ஆனா அவங்க எதுக்காக அப்படின்னா, நீ என்ன மறந்துடக்கூடாது, நம்ம உனக்கு இவ்வளவு உதவி செய்திருக்குன்னா நீ என்ன மறக்கக்கூடாது. அதனால அப்படிலாம் சொல்லி ஆண்டவர் அதை கொடுக்கறதுனால அவங்க மறந்துட்டாங்க. மறந்ததுனால அவங்களுக்கு என்ன கஷ்டம் ஏற்பட்டது வெளியே பார்த்தோம்னா பாருங்க, நீ சூத்திரம் அதிகாரத்துல சூத்திரம் என்றாலும் 17ஆம் வசனத்தில் வாசிக்க, என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவர்கள் உன்னதமானுக்கு கோபம் ஊட்டினார்கள் ஏற்பட்டு மறந்ததுனால அவங்க பாவத்துக்குள்ள போயிட்டாங்க. பிள்ளை பாவம் செய்யக்கூடாது, இதை வாசிக்கணும், என்ன நினைக்கணும் அப்படின்னு தான் எழுதி கொடுத்தாரு. ஆனால் அவர்கள் நினைச்சா பாவம் செய்தாங்க. பிள்ளை பாவம் செய்து அவருக்கு தேவனுக்கு விரோதமாக காணப்பட்டபடி தேவ கோபம் அவருக்கு மேல வந்தது. அப்படி வந்ததுனால அவளுக்கு வாழ்க்கையில என்ன கண்ணை பிடிச்சு பாருங்க. 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தேவனுடைய கோபம் பற்றி இருந்தது, இஸ்ரவேலுக்கு ஒரு விதமான கோபம் ஒன்றது என்றது. தேவனுடைய கோபம் இன்னைக்கு மனுஷனுக்கு வர காரணத்தில் அநேக காரணத்தில் ஒரு காரணம் பாருங்க, வேதத்தை மறக்கும்போது நம்ம மறக்கும்போது இந்த வேதமானது தேவனுடைய வாழ்வினால எழுதப்பட்டது, தேவனுடைய மனுஷனால எழுதப்பட்டது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 16-17 வாசிக்கும் போது வேத வாக்கியங்களால் தேவனாக எழுதப்பட்டு அருளப்பட்டது. தேவன் தான் எழுதியது ஆவினால், தேவன் ஆவினால் அருளப்பட்டது. இது மனுஷனை சீர்படுத்துவதற்கு, மனுஷனா தேவ மனுஷனா தகுதிப்படுத்துவதற்கு, உபதேசத்துக்கு, கடிந்து கொள்வதற்கு, அதுக்காக அந்த ஒரு வேதத்தை அன்னைக்கு எழுதி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு பாருங்க, வேதம் இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல வேத புத்தகம் இல்லை. ஒரு குடும்பத்துல 5 பேர் இருப்பாங்கன்னா 1 இல்ல 2 வேத புத்தகம், இது 3 பேருக்கு இருக்காது. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இப்படிதான். சிலர் வேதத்தை கையில கொண்டுறது இல்லை, மறக்க கூடாது. ஆகினால இந்த நாட்கள் அதனால அநேக தமிழ் நாட்கள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஏன் அப்படின்னா, அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கணும் தேவன் எழுப்பின வேதம் நல்லது அந்த வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமா, வேதத்தை மறக்க கூடாது, ஒரு காலம் மறக்க கூடாது. அவர் மறந்ததுனால சில பேர் ஜனங்களுக்கு ஆண்டவர் எழுதி கொண்டதான் சொல்றது பாருங்க. ஓசியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், ஆனா அவர்களோ அந்நிய காரியமா எண்ணினார். இன்னைக்கு வேத புத்தகம் சாதாரண புத்தகத்தை போல இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில காணப்படுது. அது பரிசுத்த வேதாகம் வாசிக்கும் போதே நமக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் காணப்படும். அதை வாசிக்கும் போதே ஆத்மா ஒரு பரிசுத்தம் காணப்படும். வேதத்துக்கு முக்கியத்துவம் இன்னைக்கு சபைகளில ஜனங்களுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள காணப்படாதபடி காணப்படும். அப்படி அவங்க அது அந்நிய காரியமா எழுதினபடினால அந்நிய காரியமா எண்ணிச்சாங்க. அதனால பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அதை ஓசியா 4:6 வாசிக்கும் போது, நீ என் வேதத்தை மறந்தா ஆக நானும் உங்களையே மறந்தேன் அப்படிங்க. வேதத்தை மறக்காம நம்ம வச்சிருந்தா தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை செய்கிறார். அதான் நம்ம வீட்டுல பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுக்கு பைபிள் சண்டே கிளாஸுக்கு போனோம், வேதம் வாசிக்கணும். சண்டே கிளாஸுக்கு இன்னைக்கு பிள்ளைகளை போறது அரிதா இருக்கு. ஏன் போனா தான் பிள்ளைகள் வேதத்தை கற்றுக்கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். வேதம் நமக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிறோம். ஆகையினால் அருமையானவர்களே, வேதத்தை மறக்கவே கூடாது. சொல்லி அவங்க அப்படி மறந்ததுனாலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளை குடும்பத்தை மறந்துச்சாரு. இன்னைக்கு வேதத்தை நம்ம மறக்காதபடி நம்ம இந்த நாட்களில் காணப்படும். அநேக வார்த்தைகளை சொல்லலாம், நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள முடிக்கிறதால தான் இது. அப்படின்னா பாருங்க, நம்ம வேதம் எப்படி வாசிக்கணும், வேதம் போதாலும் நேசிக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, வேதத்தை நம்ம வாங்கணும். முதல்ல வேத புத்தகம் நம்ம கையில இருக்கணும். அதைத்துக்குள்ள வேத செல்லுல வரக்கூடாது. அது பல விதமான சொல்றாங்க, அது ஒரு மாதிரிப்பட்ட கூடாரம். அது சாத்தாங்க கூட எல்லா இதுலதான் இருக்கு, எல்லா மெசேஜ் எல்லாமே அதுலதான் இருக்கு. அதுக்குள்ள வேத புத்தகம் வேத செப்பரேட், அது ஆவியானவன எழுதப்பட்டது. அந்த வேதத்தை முதல்ல நேசிக்கணும், நம்ம வாங்கணும். எப்போதும் அது பத்திரமா நேசிக்கணும். எப்போதும் சிலர் அந்த வேத புத்தகம் எடுத்தோம்னா முத்தம் மட்டும் வாங்க, நேசிக்கணும். அப்ப நேசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம்.
வேதத்தை நேசிக்கிறவனுக்கும் மிகுந்த சமாதானம். 119ஆம் சங்கீதத்துல 165வது வருஷம் நினைக்கிறேன் சோதனம். அப்ப வேதத்தை நேசிக்கிறவங்களும் மிகுந்த சமாதானம் உண்டு. இன்னைக்கு அன்னைகளோட வாழ்க்கையில சமாதானம் இல்லை கையா. நீ வேதத்தை நேசிக்கலன்னா வேதத்தை நேசிக்கிறா. ரெண்டாவது வேதத்தை நேசிக்கிறது மாதிரி அதை வாசிக்கணும். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அதோட வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர்கள் நீர்கால்கள் மூலமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். வாசித்தது மாத்திரம் தியானிக்கணும். நீ நான் வேண்டேன் செப்ப வீரர்களே, நீ மற்றவனுக்கு தான் நீ சொல்லணும். அதுக்காக ஜெபிக்கணும். நீங்க நாட்கள் அந்த பெரிய காரியங்கள். அப்ப பாருங்க, முதலாவது நேசிக்கணும், அதை வாசித்து தியானிக்கணும். நம்ம அல்லேலூயா சொல்றோம். வேதத்தை கை கொள்ளணும். 119ஆம் சங்கீதத்துல முதல் வசனம், வேதத்தை கை கொள்றவர்கள் பாக்கியவான்கள் எழுதப்பட்டது. எனக்கு வேதத்தை நம்ம கை கொள்றது இல்லை. நம்ம வாயிலே கெட்ட வார்த்தைகள் சிலவருடைய வார்த்தைகள் வருது. கோபம் வருது, தேவனுக்கு விரோதமான கோபம், பகை. வேதத்தன்படி நடக்கும்போது ஆண்டவர் நல்ல ஒரு சாந்தமும் மனத்தாழ்மை உள்ள இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தந்துருவார். அப்படிப்பட்ட காரியங்களுக்காக நம்ம நாளுக்கு அதிகமாக ஜெபிக்கணும். நாமும் அப்படிப்பட்ட காரியங்கள்ல வேதத்துக்கு சாட்சியா இருந்து ஜீவிக்கணும். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த வருகைக்கு ஆயத்தப்படுற நாட்கள்ல வேதத்தை மறவாதபடி வேதத்தை நேசிக்கவும், வேதத்தை வாசிக்கவும், வேதத்தை தியானிக்கவும், வேதத்தின்படி நடக்கவும் அந்த நாட்கள்ல பிரயாசப்படணும். அதை நம்ம வாழ்க்கையில கை கொண்டு பார்க்கணும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். ஜாதிகள் நடுவில் ஜனமே கலங்கரை விளக்காய் திகழவே. ஜாதிகள் நடுவில் ஜனமே கலங்கரை விளக்காய் திகழவே. எரியும் தீபங்கள் தொடர்ந்து ஏறிய அக்கினி ஆவி ஊற்றிடுமே. எரியும் தீபங்கள் தொடர்ந்து ஏறிய அக்கினி ஆவி ஊற்றிடுமே. காலைதோறும் கர்த்தரே. நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில பரிசுத்த சேனை காவலோட ஐக்கியத்தின் மூலமாக நடைபெற்று வருது காலை ஜபத்திற்காக, வேத தியானத்திற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற இந்த நாளில கூட அதாவே உடைய பிள்ளைகள் ஆயத்தமாகி ஆண்டவரே கதாவே ஸ்தோத்திரம். அந்த வேத தியானத்திற்கு ஆண்டவரை ஜெபித்து கடந்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவர். பரிசுத்த ஆவியினால கதாவை நிலைநிறுத்தி பலப்படுத்தி திடப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, வீட்டாரையும் ஆசீர்வதிக்க முடியாது தொடர்ந்து கர்த்தாவே வேத புத்தகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க கர்த்தர் கிரியேஷன் நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய இந்த ஊழியத்திற்கு பொறுப்பாக தலைமை ஏற்று நடத்தி வருகிற பாசிதோம் அவர்களுக்காக வீட்டாருக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் அவர்களுக்கு நல்ல கிருபைகளை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே பயன்படுத்தும்படியாக அநேக ரட்சிக்கப்படத்தக்கதாக, அநேக வியாதியத்தில் விடுதலை அடையத்தக்கதாக, அநேக வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற முடியாது கர்த்தர்களை கர்த்தர் கரத்தில் எடுத்து அவர்கள் மாத்திரமல்ல இந்த பரிசுத்த சேனை காவலுடைய ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்தி நடத்த முடியும் ஜெபிக்கிறையா. தொடர்ந்து கிருபைக்குள் மறைத்து நடத்தும் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.